அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திக்ரு என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். திக்ரு என்பது அல்லாஹ்வை, அவனுடைய அருட்கொடைகள் மற்றும் ஆற்றல்களை மனதில் நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வின் புகழை துதியை நாவால் கூறுவதற்கும் சொல்லப்படும் ஒன்றாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளான், அல்லாஹ்வை திக்ரு செய்வதால் இதயங்கள் நிச்சயமாக அமைதி பெறுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உடலில் ஒரு சதை துண்டு உண்டு, அது சீரடைந்து விட்டால் உடலெல்லாம் சீராகும். அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்துவிடும். அதுதான் உள்ளம் என்று கூறினார்கள். நாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். நாம் என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் கூறியுள்ளான், நீங்கள் தொழுகையை முடித்து கொண்டால் நின்றவாறும் அமர்ந்தவாறும் படுத்தவாறும் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்துள்ளான். அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? திக்ரின் மூலம் அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். நின்றாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ரு செய்வதால் உள்ளங்கள் நிச்சயமாக அமைதி பெறும். பயணத்திலோ அல்லது கடை வீதிக்கு செல்லும் போதோ எந்நிலையிலும் திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அடியான் என்னை நினைவு கூர்ந்து கொண்டும் என் தியானத்தால் தன் உதடுகளை அசைத்து கொண்டும் இருக்கும் வரையில் நான் அவனுடன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ் உதவி செய்வான். ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.